மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியசகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லி கொண்டு வரும் பொழுது அவளை அபரிச்சேத்யா என்று சொல்லி இவள் இப்படித்தான் இருப்பாள் என்று வரையறை செய்யப்பட முடியாதவள் என்று சொன்னாங்க. அப்போ அவளை நாம் எப்படித்தான் அளவிட முடியும், எப்படித்தான் அவளை நாம் தெரிந்து கொள்ள முடியும்? இதுக்குன்னு ஒரு கணக்கே கிடையாதா? வாஸ்தவத்தில் அவள் எப்படி இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதற்கு பதிலாக கொடுக்கப்பட்டது தான் இந்த நாமாவளி. ஓம் ஞானதாயை நமஹ. ஓம் ஞானதாயை நமஹ. முதல்ல என்ன பார்த்தோம்? ஏகம் சத் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது அனைத்தும் ஒன்றுதான், ஒரே வடிவமாக இருக்கக்கூடியவள் அவள் இப்படித்தான் என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லும் பொழுது ஏகம் சத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எப்படி? தியானத்தின் மூலமாக நமக்கு ஒரு அம்பாளின் ரூபம் கிடைக்கிறது. அந்த அம்பாளின் ரூபத்தை நாம் கெட்டியாக பிடித்துக்கொண்டு பக்தியை விடாமல் செய்ய அவளை ஞானத்தையும் கொடுப்பாள் அப்படின்னு பார்த்தோம். அப்படி அவள் கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தை தான் இங்கே சொல்கிறார்கள் ஞானதா என்று. அப்படி என்றால் அவள் ஞானத்தை தருபவள். சரி, இப்போ இந்த ஞானம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது, நமக்கு எப்பொழுது கிடைத்தது, நாம் எப்படி பிறந்தோம் அப்படின்னு தோணும் இல்லையா? வாஸ்தவத்தில் நம்ம பிறக்கும் பொழுது அஞ்ஞானத்தில் தான் நாம் லயித்து மூழ்கி பிறக்கிறோம். இப்போ நம்ம இதிலிருந்து, இந்த இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வர அவள் என்ன செய்கிறாள் என்றால் ஒரு குருவை நமக்கு அறிமுகம் செய்கிறாள். அந்த குருவின் அருள் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஏன் அப்படின்னா தமசோ ஜோதிர்கமய அப்படின்னு நம்ம பார்த்தோம். இருட்டிலிருந்து நம்மை வெளிச்சத்திற்கு அழைத்து செல்ல அந்த குருவின் திருவடியை நாம் பற்றி கொண்டு அவரின் வழியிலேயே சென்றால் அந்த குருவின் வழியாக நமக்கு அம்பாளினுடைய அனுகிரகம் கிடைக்கும். அப்படித்தான் நமக்கு எங்கு ஞானத்தை தருகிறார். அப்போ ஞானத்தை தருபவள் அப்படின்னு சொன்னால் உடனடியாக அப்படியே நேரடியாக கிடைக்குமா என்றால் அந்த ஞானத்தை பெறுவதற்கு முதலில் நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்மை நாம் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று படிப்படியாக ஒரு குருவானவர் நமக்கு ஒவ்வொரு வழியாக காண்பித்து இறுதியாக இந்த ஞானத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்படி அந்த குருவின் மூலமாக நமக்கு ஞானத்தை தருவதால் அவள் ஞானதா என்று அழைக்கப்படுகிறார். மகாபெரிவா சரணம்.